இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நாம் எவ்வாறு எந்த வகைகள் தயாரிக்கலாம் என்கிற நற்செய்தி வரிகள் விடை பகிர்கின்றன. ஆண்டவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், மேடு பள்ளங்களை சமமாக்குங்கள் என்ற இறைவாக்கினர் எசையாவின் எச்சரிக்கை குரல் இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கின்றது. இத்திருவருகை காலத்தில் பாவமாகிய துன்பத்தின் ஆடைகளை களைந்துவிட்டு கடவுள் அருளும் படைக்கலன் இயேசுவில் பிரியமுள்ள இறை மக்களே, திருவருகை காலம் மகிழ்ச்சி, அமைதி, ஆண்டவருடைய எதிர்நோக்கு, நம்பிக்கை. ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை ஆலய பங்கு மிகுந்த மகிழ்வடைகிறது நம்முடைய பேராயருடைய வருகை. ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக பேராயர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து நம்முடைய பங்கிற்கு வருக வருக என்று வரவேற்று அதைத் தொடர்ந்து திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறை துவங்கி வைக்க நம்முடைய தொன்று தொட்டு வரக்கூடிய மெழுகுத்திரிகளை ஏற்றி இவை உணர்த்துகின்ற பொருளில் இயேசுவின் பிறப்பு விழாவுக்காக திருவருகை காலத்தில் தயார் செய்வோம். இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்களுக்கு பங்கின் சார்பாக பூங்கொத்து கொடுத்து வருக வருக என்று வரவேற்போம். திருப்பலி கருத்துக்கள்.
இன்றைய ஞாயிறு திருப்பலி சிறப்பாக நம்முடைய பேராயருடைய உடல் நலத்திற்காகவும் உள்ள நலத்திற்காகவும் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக சிறைப்பணி சிறப்பாக செயல்பட இந்த நாளில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே ஆண்ட்ரூ ஆஸ்டல் பிறந்தநாள் வழியாக ஸ்டெல்லா மேரி, தினிஷா மெர்க்லின் மேரி, ஜேக்கப் முரளி, ஆக்னஸ் மேரி ஆகியோருடைய பிறந்தநாள் வழியாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மில்கி சுகேத்தா, ஆரோன் சிவா, லூது மரியா ஆகியோருடைய திருமண நாள் வழியாக திருப்பலி நன்றி திருப்பலியாகும். எடிரா, எடிரன், ஜேக்கப் முரளி, மேரி கிருஷ்ண என்கேஜ்மெண்ட் டே, ஜோசப், லியோ, அமல்ராஜ் குடும்பத்தினர், மரிய எருதராஜ், வினோல் ஆகியோருடைய திருப்பலி நன்றி திருப்பலியாகும். ரித்திகா வேலை கிடைத்ததற்கு நன்றியாகும். சாண்ட் அபிகேல், பி ஆண்டனிராஜ், ஏ அன்ஃபோன்ஸ் ஆகியோர் திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது ஆண்மலை பாற்றுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக டெய்சி பெத்லின், லோது மேரி என்கின்ற கஸ்தூரி, ஆரோக்கிய மேரி, அருள்தாஸ், சிஸ்டர் அலெக்சாண்ட்ரா மேரி, எழிலா பெர்னாண்டோ, பாக்கியவதி பெர்னாண்டோ, அமலோற்ப மேரி, தேவசகாயம், மரியா, ஆண்ட்ரூஸ், ராஜமணி, நகோமணி அம்மா, ஆண்ட்ரூஸ், அம்ப்ரோஸ், ஜெனிஃபர் ஜெக், எம் மேரி, யூ ஆண்டனி, கார்த்தி, தயாலி, ரோஜா ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். திருப்பலி இனிதை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருப்பலியை நல்ல மனதுடன் தூய உள்ளத்துடன் ஒப்புக்கொடுக்க தகுதியற்ற நிலையில் இருக்கும் நாம் இறை வேண்டுதலில் ஈடுபட்டு மன்னிப்பு கேட்டு தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லா வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாது இருப்பனவாக. விண்ணகயானத்தின் படிப்பினையோ எங்களை அவர்களுடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திருமலையாகிய எருசலேம் மலை அழகும் உயர்வுமாய் திகழும் மலை, அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் துலங்கும் மலையாகிய எருசலேம் இஸ்ராயல் மக்களுக்கு எவ்வாறு தஞ்சமாகிறது என்பதை இறைவாக்கினர் பாருக் கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம் 7:5 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. எருசலேமே, உன் துன்பத் துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீட்டிற்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பார வாரம் எழுந்தது. ஆண்டவர்
காட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசக முன்னுரை. அன்புள்ளங்களே, நற்செயலை தொடங்குபவர்கள் அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்பட நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு நேர்மைக்கு பாதை அமைக்க அழைப்பு விடுக்கிறார் திருத்தூதர் பவுல். இறைவனின் பரிவுள்ளம் நம்மேல் குடிகொள்ள திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4-6 மற்றும் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வளர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரேயா திராக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகளில் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேரான ஆக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய பங்கு ஆலயத்திலே நம்மை அழைக்கின்ற திருமுழுக்கு யோவானின் அழைப்பிற்கு செவிமடுத்து நம்மையே தயார் செய்ய இங்கு வந்திருக்கின்றோம். திருவருகை காலம் இந்த வருடம் ஒரு புதிய தெம்புடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய திருத்தந்தை விரும்பியபடி வருகின்ற 29ஆம் தேதி மாலையிலே திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடும் பொழுது உலக அளவிலாகிய திரு அவையானது யுபிலி ஆண்டினை 2025வது யுபிலி ஆண்டினை துவங்க இருக்கின்றது. அதற்காக நம்முடைய மறை மாவட்டத்திலே எல்லா வகையிலும் எல்லா நிலையிலும் தயாரிப்புகள் ஆரம்பமாகிவிட்டன. இந்த தயாரிப்புகள் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால், திரு அவையானது ஒருங்கியக்க திரு அவையாக மாறவும், இறைவன் நம்மை எல்லோரும் புனிதத்திற்கு அழைத்துள்ளார் என்பதை உணர்ந்து, அந்த புனிதத்தின் பொருளை உணர்ந்து, புனிதத்தில் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டு, கிறிஸ்துவின் நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நாம் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியின் மக்களாக மாற இந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தையரால் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம் என்ற மைய கருத்தை கொண்டு ஜெப ஆண்டாக நாம் இந்த ஆண்டினை கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார். இந்த நற்செய்தியின் பகுதியானது இதற்கு ஏற்றவாறு எவ்வாறு நாம் இறை குரலை கேட்டோம் என்றால் அதற்கு நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டப்படுகின்றது. முதலிலே புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் கேட்ட பகுதியிலே புனித யோவான், திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த காலம் அரசியல் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை காண்பதற்காக யார் யார் எந்த பதவியிலே இருந்தார்கள், எவ்வாறு யூத மக்கள் அனைவரும் ரோமையருக்கு அடிமைகளாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள்,
விடுதலை பெற வேண்டும் என்ற ஆவலில் தவித்து கொண்டிருந்தார்கள். அச்சமயத்திலே பாலைவனத்திலே ஒரு குரலானது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தருகின்ற குரலாக, எதிர்நோக்கின் குரலாக அமைகின்றது என்பதை நமக்கு எடுத்து காட்டி திருமுழுக்கு யோவான் கூறுகின்ற வார்த்தையை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று திரு அவை இன்று நம்மை அழைக்கின்றது. பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், இறுதியிலே மனிதர் அனைவரும் கடவுளின் அருள் மீட்பினை காண்பார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த பகுதியானது இவ்வளவு தெளிவாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது? ஆயத்தமாக்குங்கள் என்று சொல்லி முடித்திருக்கலாம். அந்த ஆயத்தமாக்குவது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே ஆயத்தமாக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய புனித யோவான், திருமுழுக்கு யோவான், நம்மை சார்ந்த மக்களும் வாழுகின்ற அந்த சமுதாயமும் எவ்வாறு சரி செய்யப்பட வேண்டும், செம்மையாக்கப்பட வேண்டும் என்பதை அருமையாக சுட்டிக்காட்டுகின்றார். ஒருங்கியக்க திரு அவையின் அடிப்படை தன்மையே இதுதான். ஒன்றிப்பு, பங்கேற்பு, மறைபரப்பு பணி என்ற மூன்றுமே ஏதோ திரு அவையில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணி குருத்துவத்தை சார்ந்தவர்களுக்கோ, துறவர சபையில் தங்களையே ஈடுபடுத்தி கொண்ட அருட்சகோதரிகளுக்கோ அருட்சகோதரர்களுக்கோ குருக்களுக்கோ கொடுக்கப்படவில்லை. ஒருங்கிய திருவை நம்மை ஒன்றாக இணைத்து நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கிறிஸ்துவின் மீட்பு பணியிலே இணைக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்து கொண்டிருக்கின்றது. ஆயத்தமாக இருங்கள் என்று நம்மை அழைக்கின்றார் புனித திருமுழுக்கு யோவான். அதற்காகத்தான் இந்த 4 வாரங்களும். முன்னுரையிலே பங்கு தந்தை கூறியது போன்று சென்ற வாரம் நாம் ஒரு மெழுகுத்திரியை ஏற்றி நம்பிக்கையின் நாளை கொண்டாடி நம்பிக்கையின் மக்களாக இந்த வருகின்ற தயாரிப்பு வாரங்களை நாம் தயார் செய்ய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினோம். அந்த நம்பிக்கையில் வாழுகின்ற நாம் அனைவரும் இக்காலகட்டத்திலே அமைதியின் மக்களாக, சாந்தத்தின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அதை எவ்வாறு செய்வது என்பதை திருமுழுக்கு யோவான் அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இறைவனால் நமக்கு தரப்படுகின்ற ஒரு வரம். புனித அகுஸ்தீனார் அருமையாக கூறுவார், தான் எழுதிய கன்ஃபெஷன் என்ற நூலிலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வாறு நான் இறைவனை விட்டு விலகி இருந்தேன், கண்டும் காணாமல் இருந்தேன், கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நான் சரிவர பயன்படுத்தவில்லை என்பதை விரிவாக எடுத்து காட்டி, மனமாற்றம் என்பது இறைவன் தருகின்ற வரமாக இருந்தாலும் கூட அந்த மனமாற்றத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களையே ஆயத்தமாக்க வேண்டும், தயார் செய்ய வேண்டும். அல்லது மனமாற்றம் பொருளற்றதாக மாறிவிடும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், உண்மையான மனமாற்றம் என்பது மன்னிப்பு கேட்பதில் கிடையாது, மன்னிப்பு கேட்பதில் கிடையாது, திருந்திய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் இருக்குது. நிறைய சமயத்தில் நம்ம தவறு பண்ணுறோம். பாவம் செஞ்சுட்டு போயிட்டு வந்தோன்னே மன்னிப்பு கேட்டோம், எல்லாம் ஒவ்வொரு அடுத்த நாள்லேருந்து பாவம் செய்ய ஆரம்பித்தோம். ஏன்னா அடுத்த பாவம் செஞ்சுட்டு பாவம் வேணும்ல, பாவம் தன்னால் வரும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மனமாற்றம் என்பது ஆயத்தமாக நம்மையே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்து புதிய வாழ்க்கையை அமைக்க இன்று திருமுழுக்கு யோவான் நம்மை அழைக்கின்றார். 2வது வாரத்திலே நுழையும் நாம் எத்தகைய ஆயத்தம் செய்ய போகின்றோம்? தனிநபராக, குடும்ப அளவிலே, பங்களவிலே
நாம் தயாரிக்க செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பொருள் உள்ளதாக இருக்கும். ஸ்டார்லாம் கொட்டிட்டீங்க, எல்லா வீட்லேயும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், வெளியே கொண்டு போய் காட்டினாங்க ஸ்டார், எல்லாம் உயரத்தில் இருந்தது. நான் சொன்னேன், இந்த ஸ்டார்லாம் உயரத்தில் இருக்குது, அது காட்டுகின்ற அந்த ஒளியும் அந்த ஸ்டாரின் பொருளும் நமக்கு உள்ளே வந்து உள்வாங்கி அதற்கு ஏற்ற வாழ்க்கையை நாள வேண்டும். எனவே இத்தகைய தயாரிப்புகள், வெளியே காணுகின்ற தயாரிப்புகள் எல்லாம் நம்முடைய உள்மனத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், மனம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், புதிய தெம்பினை கொடுக்க வேண்டும், உத்வேகத்தை நமக்கு கொடுத்து புதிய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதற்காக தரப்படுகின்றது. எனவே இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். என்னை சேர்த்து தான் சொல்கிறேன், ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆயருக்கும் அப்படி தான். பங்குசாமியார் என்னை விட அதிகமாக சத்தமாக பேசுவார். பங்குசாமி நல்லா இருக்காரா, நல்லா கவனிச்சுக்கிறீங்களா, அவர் உங்களை கவனிச்சுக்குவார், கவலைப்படாது. எனவே நம்முடைய தயாரிப்பு தனி மனிதன் தயாரிப்பாக இருக்கக்கூடாது. ஒரு குடும்ப அளவிலே உருகியக்கு திரு அவையின் தயாரிப்பாக இருந்து கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி திருக்குடும்ப நாளிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் யுபிலி ஆண்டு 2025 ஆரம்பித்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எப்பொழுதுமே புனிதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற ஜெப ஆண்டாக மாற நம்மையே தயார் செய்வோம். இன்றைய நாளிலே எதற்கு ஆயர் இங்கே வந்திருக்கான்னு கேட்குறான். வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க, போன வாரம் வந்திருக்கணும், மழை வந்துருச்சு, அதனால தான் வர முடியல. நான் ரெடியாக தான் இருந்தேன். பங்குசாமியார் வந்தீங்கன்னா மிதக்கணும்னாரு. சரி வேணாம், மக்களே மிதக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் வரன்ட்டு. அதனால் இந்த வாரம் எதற்காக வந்திருக்கின்றேன் என்றால், சிறைப்பணியின் மேன்மையையும் அவசியத்தையும் நாம் உணர வேண்டும். சிறைப்பணியை பற்றி எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று தெரியாது. சிறைப்பணியானது ஒரு உன்னதமான பணி. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் திரு அவையில் நாம் செய்கின்ற எல்லா பணிகளையும் உள்வாங்கி ஒரே பணியாக இருக்கின்றது சிறைப்பணி. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், சிறையிலே இருக்கும் பொழுது என்னை பார்க்க வந்தீர்கள் என்று. சில பேர் குடும்பமே சிறைன்னு சொல்லுவாங்க, அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. அங்கேயும் நாம் பார்க்க வேண்டும். சிறையில் இருந்தால் தான் சிறை வாழ்க்கை கிடையாது, கான்வெண்ட்டில் கூட சிறை வாழ்க்கை தான். சில சமயத்தில் சிஸ்டர்ஸ் 4 பேர் உட்காந்துருக்கனால சொல்கிறேன் நான். சிறை என்பது எங்கே இருக்கலாம். நாம் சொல்லுகின்ற சிறை, இருக்கின்றவர்கள் குற்றம் புரிந்தார்களா அல்லம் குற்றம் சாட்டப்பட்டார்களா, இன்னும் அவருடைய குற்றம் இன்னும் சரிவர தெளிவாக்கப்படவில்லையோ, இந்த நிலையிலே சிறையில் இருக்கின்ற சிறைவாசிகளுக்கு நாம் எத்தகைய உதவியை பெற முடியும், கொடுக்க முடியும். சிறையில் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. எல்லோருமே நம்ம உள்ளத்தை திறந்து பார்ப்போம். சிறையில் இருக்கவங்களாம் குற்றம் செஞ்சவங்களா, வெளியில் உட்காந்துருக்க நம்மலாம் குற்றம் செய்யலையா? என்ன சொல்கிறீங்க? நம்மளும் சிறைக்கு போகலாம்ல, அதை மட்டும் சொல்லிடாதீங்க சொன்னோம். எல்லாம் செஞ்சுட்டு வெளியே தான் இருப்போம் நம்ம. ஆனால் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அதனால இருக்காங்க. அத்தகைய மக்களை நாடி தேடி செம்மைப்படுத்த நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு யோவானின் அழைப்பாகும். சிறைப்பணி எல்லா பணியையும் உள்ளடக்கியது, தியாக பணியாக இருக்கின்றது. இந்த பணியின் பாதுகாவலர் யார்? அந்தோனியாரா? யாரு என்ன சொன்னாங்க? சொன்னாங்களா? மாதாவா? சரி, மாதா எல்லாத்துக்கும் தான். மாதா இல்லாத இடமே கிடையாது. ஃபாத்திமா மாதா என்ன எல்லாத்துக்குமா? மாக்ஸ்மில்லியோனே கோல்வே கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேர்? இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கேட்டுக்குங்கம்மா. பங்குசாமியார் அவரை பற்றி சொல்வார் உங்களுக்கு. எனக்கு நேரம் இல்லை, நீ சொல்ல முடியாது. சுருக்கமாக சொன்னப்போனால், போலந்து நாட்டிலே ஒரு குரு யூதர்களுக்கு எதிராக ஜெர்மானிய அரசு செய்த வஞ்சனை செய்களால் யூத மக்கள் அனைவரும் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து அடைக்கப்பட்டு
அவர்கள் மீது விஷவாயுவை ஊதி கொள்ள செய்யப்படுகின்ற இடத்திலே இவரும் அங்கு இருக்கின்றார். ஏனெனில் அவர் உதவி செய்த காரணத்தினால். அச்சமயத்திலே ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கொலை செய்வார்கள், தண்டனை கொடுப்பார்கள் அவர்களுடைய பெயரில். அந்த சமயத்திலே ஒரு பெரிய குடும்பத்தின் தலைவராக இருந்தவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அந்த சேம்பரில் போய் கொலை செய்யப்படுவதற்காக அழுது புலம்புகின்றார். என்னுடைய குடும்பமானது பெரிது, பிள்ளைகள் சிறிய வயதானவர்கள், மனைவி இருக்கின்றார், தாய் தந்தையர் இருக்கின்றார், எனக்கா இந்த நிலைமை? அவரோடு இருந்த அருட்தந்தை மாக்ஸ்மிலியான் கோலுகு என்று எழுந்து அதிகாரிகளை பார்த்து கேட்பார். அவருக்கு பதிலாக என்னை நீங்கள் தண்டனைக்கு அனுப்புவீர்களா? ஆச்சரியப்படுகின்றார்கள். உனக்கு அவ்வளோ தைரியமா? சரி பார்ப்போம் என்று அவரை கொலை செய்யாமல் இவர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த சிறை தண்டனையில் இருக்கும் பொழுது அந்த பெரிய குடும்பத்தின் தலைவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் தன் உயிரை இழக்கின்றார். இவரை தான் சிறைப்பணியின் பாதுகாவலராக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஆகஸ்ட் மாதத்தில் அவர் திருநாளை கொண்டாடுவோம். நம்ம அதை விடுவோம். இந்த பணி எவ்வாறு முக்கியமானது? அங்கு இருக்கின்ற மக்களை காண்பதிலும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதிலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களிலும் அரசாங்க அதிகாரிகள் வழியாக செய்வதிலும் அவர்களது குற்றங்குறைகளை கேட்டு உரிய தலைவர்களிடம் எடுத்து கூறுவதிலும், அது மட்டுமல்ல, தந்தையோ தாயையோ இழந்து குடும்பத்திலே தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு உறுதுணையாக இருந்து கூடிய பொருள் உதவியையும் கல்வியையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கவும், இவ்வாறு இந்த சிறையிலே இருக்கின்றவர்கள் சில பேரை கொலை செய்திருக்கலாம், தாக்கப்பட்டவர்கள் பழிவாங்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு நாம் ஆதரவாக இருக்கவும் இந்த சிறைப்பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே ஏறக்குறைய 6000 தன்னார்வ தொண்டர்கள் இருக்கின்றார்கள். முன்னால் உட்கார்ந்துருக்காங்க, மற்றவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருமையான பணி. இந்த பணியின் மூலமாக 3 வகையிலே நாம் உதவி செய்ய முடியும். முதலிலே இந்த பணியின் அவசியத்தை நாம் உணர வேண்டும். அதனால்தான் திருத்தந்தை இந்த யுபிலி ஆண்டிலே ஒரு சிறைக்கு சென்று அங்கு புனித கதவை திறந்து வைக்கப் போகின்றார். பொதுவாக எங்கெங்கே வைப்பாங்க? எந்த இடத்துல போப்பாண்டவர் திருத்தந்தை திறந்து வைப்பார் புனித கதவை? இன்னும் தெரியாது. ஓகே, இன்னைக்கு சொல்லிடுறேன். பொதுவாக திருத்தந்தை ரோமையிலே இருக்கின்ற 4 பெரிய பேராலயத்தில் உள்ள கதவினை திறந்து வைப்பார் புனித ஆண்டிலே. எது எது? புனித ராயப்பெராலயம், புனித பவுல் ஆலயம், புனித மணியன்னையின் பேராலயம், புனித யோவானின் பேராலயம். இன்று இந்த ஆண்டு அத்தோடு சேர்ந்து ஒரு சிறையின் கதவையும் திறந்து வைக்கப் போகின்றார். புரிஞ்சுக்குதா இதனுடைய அவசியத்தை? அதனால்தான் இன்று நான் வந்திருக்கின்றேன். இந்த சிறைப்பணியின் அவசியத்தை போப்பாண்டவரே போய் சிறை இருக்கின்ற கதவை புனித கதவாக திறந்து வைக்கும் பொழுது கோடம்பாக்கு இந்த பங்கில் நம்ம திறந்து வைக்க முடியாதா? உங்கள் வீட்டை திறந்து வைக்கக்கூடாதா? இரக்கத்தின் கதவாக உங்கள் இல்லத்தையும் உங்கள் பங்கையும் திறந்து வையுங்கள். 3 காரியங்களுக்காக அவர்களுக்காக ஜெபிப்பது. சிறையில் இருப்பது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. அடிக்கடி ஒரு பெரிய அறிஞர் சொல்லுவார், வாழ்க்கையிலே நாம் 3-4 இடங்களை காண வேண்டும். முதலிலே மருத்துவமனை, 2வது சிறை, 3வது கல்லறை, 4வது உங்களுக்கு விருப்பமான இடம். இந்த 3ஐயும் நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னாவே மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் தான் இறையேசு அன்புக்குரியவர்களை இன்று சிறைப்பணி அவசியமாக இருக்கின்றது. செய்த காரணத்திற்காகவோ செய்யாத தவறுக்காகவோ சிறையில் அவதிப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு கிறிஸ்துவின் வழியில் அவர்களை கண்டு சந்திக்கவும்
அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதியாக இருக்கவும் உதவியாக இருக்கவும், தவிக்கின்ற அவருடைய குடும்பங்களுக்கும் சிறையில் இருக்க மக்களால் பழிவாங்கப்பட்ட தவித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கும் உதவி செய்ய 3 வகையிலே அவர்களுக்காக ஜெபிப்பது. இரண்டாவது முக்கியம், உங்களால் இயன்ற அளவு பொருள் உதவி கொடுப்பது. இந்த சிறைப்பணிக்கு என்று வைப்பு தொகையில் பணம் வைக்க முடியாது. அதோடைய ரூல் பிரகாரம் எது இன்றைக்கி கொடுக்குறீங்களோ அதை பயன்படுத்திடணும். அதிலேருந்து வட்டி வாங்குறதெல்லாம் கூடாது. அதனால் பொருள் உதவி. மூன்றாவது உதவி, நீங்களும் இந்த அற்புதமான பணிக்கு தன்னார்வ தொண்டர்களாக மாறலாம். சொன்ன 6000 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பலமே 100க்கு மேலப்பட்ட சிறைச்சாலைகள், பல எத்தனை சிலைகள் பார்த்து சிறைச்சாலை எத்தனை 100க்கு மேலே இருக்குன்னு பல நிலையில் மாநில மாவட்ட இளைஞருக்கு பெண்களுக்கு என்று பல நிலையிலே இருக்கின்றது. இங்கு நாம் நமது பணிபுரிய தன்னார்வ தொண்டர்கள். எனவே இந்த பணி 3 வகையிலே, ஜெபிப்பது, பொருள் உதவி செய்வது, நீங்களே அந்த பணியை எடுத்து செய்வது. எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களை ஆயத்தமாக்குங்கள் என்று புனித யோவான், திருமுழுக்கு யோவான் அழைக்கின்றான். நாம் பொதுவாக செய்கின்ற ஆயத்தம் மட்டும் கிடையாது. திருத்தந்தை எவ்வாறு புனித ஆண்டிலே ஒரு சிறைச்சாலையின் கதவை திறந்து வைக்கின்றாரோ அதே போன்று நம்முடைய உள்ளத்தை திறந்து வைப்போம். சிறைச்சாலையில் இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம், பொருள் உதவி செய்வோம், தன்னார்வ தொண்டர்களாக மாறுவோம். இந்த தயாரிப்பு இந்த திருவருகை காலத்திலே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அதனால்தான் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் எப்பொழுதுமே இதை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார். எனவே இன்று தனிப்பட்ட விதத்திலே எல்லா கருத்துகளோடு சிறையில் இருக்கின்ற சிறைவாசிகளுக்காக ஜெபிப்போம். அவருடைய குடும்பங்களில் தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கணவன்கள், மனைவிகள், அவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு எந்தெந்த வகையிலே நாம் உதவி செய்ய முடியும், ஜெபமோ பொருள் உதவியோ, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்றுவதன் மூலம் செய்தால் நாம் நம்மையே ஆயத்தப்படுத்தி இரண்டாவதாக நாம் வாழுகின்ற சமுதாயத்தையும் நாம் தயார் செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் இறை அருளை நாடி இப்பணியிலே மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் அவர் எவ்வாறு எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தவும் நம்மை அழைக்கின்றார். அவ்வாறே நாம் வாழுகின்ற இக்காலத்திலும் தேவையில் இருப்போர் சிலுவையிலே நமக்காக தொங்கிய கிறிஸ்துவின் மரணத்தின் மேன்மையை உணர்ந்து அவரது உயிர்ப்பிலும் நல்ல விதமாக பங்கு பெற நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற அனைத்து தேவைகளையும் விருப்பங்களையும் ஜெபங்களாக இறைவனிடம் எடுத்து கூறுவோம். நம் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நமது அனைத்துலக கத்தோலிக்க திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், சிறப்பாக நம் உயர் மறைமாவட்டத்தை சேர்ந்து சிறப்பாக வழிநடத்தும் எம் பாசமிகு பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி, குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் கிறிஸ்துவின் ஒளிரும் அருளால் மீட்படைய தேவையான ஒளியை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்மலை பொழியும் எம் இறைவா, உலகில் கிறிஸ்துவை எதிர்நோக்கும் குடும்பங்களாக வாழும் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது அன்பு மகன் கிறிஸ்துவின் ஒளியால் அருளும் அமைதியும் பெற்று உம்மோடு என்றும் இணைந்து வாழ தேவையான அருளையும் ஆசிரியையும் தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தை பொழியும் எம் இறைவா, சிறைப்பணிக்காகவும் சிறப்பாக சிறையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களின் உடன் பிறப்புகள், சொந்தங்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அனைவரையும் நீர்த்தாமே நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் மன அமைதியையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றல் பொழியும் இறைவா, உலகில் வாழும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் அவர்களுக்கு தேவையான இறை நம்பிக்கை, கல்வி, ஒழுக்கம் போன்ற நற்பண்புகளை வாழ்வில் கற்று திரு அவைக்கும் குடும்பங்களுக்கும் பயனுள்ள வாழ்வை வாழ தேவையான வல்லமை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தருள உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலே சீரும் சிறப்புமாக நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவருடைய நல்ல ஆசியோடு 82 தன்னார்வ தொண்டர்களுக்கு மேலாக இந்த பணியை செய்து வருகிறோம். சிறப்பாக கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 7-8 இறை வார்த்தைகளில் நாம் எல்லாருமே குற்றம் செய்தவர்கள், குற்றத்திற்கு தண்டனை பெற வேண்டியவர்கள், இருந்தாலும் கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் எல்லாருமே மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை வாழ்வை சுவைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி விடுதலை வாழ்வு அடைய முடியாத பல நல்ல உள்ளங்கள், குற்றம் செய்தவர்கள் கூட சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐயம் எழலாம், ஏன் இந்த சிறையில் இருக்கிற குற்றவாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும்? அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், குற்றம் செய்ததற்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் என்கிற நியதிக்கு ஏற்ப அவர்கள் தண்டிக்கப்பட்டுத்தானே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் நம்மில் பலரில் எழலாம். இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய பாசத்திற்குரிய பேராயர் அவர்கள் மறைவுரையிலே சொன்ன வார்த்தைகளை நமதாக்க முயல்வோம். சிறப்பாக இந்த சிறைச்சாலையில் குற்றம் செய்தவர்கள் மட்டுமல்ல,
குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் பலர் இருக்கிறார்கள். குடும்ப சூழ்நிலையால், கலாச்சார சூழ்நிலையால், சமூக சூழ்நிலையால் பலரும் அங்கு கைதிகளாக துன்புற்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு சிலர் குற்றம் செய்யாமலே குற்ற பழிக்கு ஆளாகி அங்கே இருக்கிறார்கள். குற்றம் செய்தவர்களும் புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய தன்னார்வ தொண்டர்கள், நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திற்கு உட்பட்டு 3 மத்திய சிறைகளும் 5 கிளை சிறைகளும் இருக்கின்றன. அங்கு வாரந்தோறும் நம்முடைய தன்னார்வ தொண்டர்கள் சென்று அவர்களை பார்த்து ஊக்குவிக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள். அவருடைய இல்லங்களுக்கு சென்று அவருடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆண்டு 240 குடும்பங்களை நம்முடைய தன்னார்வ தொண்டர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் கடந்த ஆண்டு வரை 40 குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்து வந்தோம். இந்த ஆண்டிலிருந்து, குறிப்பாக கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து 97 குடும்பத்திற்கு, அதாவது சிறையில் வாழுகிற சிறைவாசிகளின் குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்து வருகிறோம். இந்த ஆண்டு 72க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறோம். நம் ஆண்டவர் தன்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்பாக ஒரு மாபெரும் பணிக்கான அறைகூவலை விடுத்தார். ஆண்டவருடைய ஆவியை பெற்ற ஆண்டவர் எதற்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார், எதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது அதனுடைய மையமாக லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வை அளிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் என்பதை உணர்ந்து தன்னுடைய பணியை துவங்கினார். சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை வாழ்வு வழங்குவதும் நம்முடைய கத்தோலிக்க விசுவாச பணி என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதிய நற்செய்தி 25வது அதிகாரத்தில் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், எதன் அடிப்படையில் நமக்கு நிறைவாழ்வு வழங்கப்படும்? ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது மூலமாக. அதனால் தான் சொல்லுகிறார், நான் பசியாய் இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்கள். தாகமாய் இருந்தேன், குடிக்கு கொடுத்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை வந்து சந்தித்தீர்கள் என்று சொல்வார். நாம் எல்லாரும் சிறைக்கு சென்று பணிபுரிய முடியுமா? முடியாது. நம்முடைய பேராயர்கள் மறைவுரையில் சொன்னது போல ஒரு சிலர் சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற பணிக்கு நம்முடைய தாராள உதவியை நல்கும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தின் பங்காளர்களாக நாமும் மாற முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய தலைமை ஆயர் அவரே இந்த பலியை நிறைவேற்றி நமக்கு முன்பாக இந்த பணிக்காக, இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கவும், மேலும் சிறையில் வாடுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய அவரே முன்வந்து காணிக்கை எடுப்பார். அவரோடு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய சிறைப்பணி ஒருங்கிணைப்பாளராகிய நானும், நம்முடைய தமிழக சிறைப்பணி ஒருங்கிணைப்பாளரான பாசத்திற்குரிய கில்பர்ட் ஜோ அவர்களும், நம்முடைய தன்னார்வ தொண்டர்களும் இந்த நேரத்திலே காணிக்கை எடுப்பார்கள். தாராளமாக கொடுத்து உதவுமாறு பேராயர் சார்பில் உங்கள் அனைவரையும் வினவுகிறேன். அன்புக்குள்ளே, கிறிஸ்துமஸ்க்காக நாம் கொண்டு வந்திருக்கின்ற அந்த பகிர்வை திருப்பலின் இறுதி பாடலின் பொழுது காணிக்கையாக நாம் கொடுப்போம். இப்போது சிறைப்பணிக்கான சிறப்பு காணிக்கை காணிக்கை பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துமஸுக்காக கொண்டு வந்த பல பொருட்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, அந்த பொருட்களை நீங்கள் இப்போது கொண்டு வர வேண்டாம். திருப்பலியின் இறுதி பாடலின் பொழுது பங்குத்தந்தை நானே வாங்குகின்றேன். இப்பொழுது சிறப்பு காணிக்கை நம்முடைய பேராயர் அவர்களே எடுத்து துவங்கி வைப்பார்கள். மேலே கேலரிக்கும் 2 பேர் போயிடலாம். என்னை தருவேன் உமக்காக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவாளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்வினத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தெடுத்து உடலெடுத்து முதன்முறை வந்தபொழுது தொடக்கத்திலே இருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீக்கர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமா, எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டருளும். இன்றைய தினம் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னவுடனே எங்களை மனமுவந்து மகிழ்ச்சியோடு புன்னகைத்து வரவேற்று இந்த ஞாயிறு காணிக்கையை முழுவதையும் எங்களுக்கு அர்ப்பணித்து மகிழ்பவர் நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கும் எங்களுடைய நன்றியையும் மரியாதையும் செலுத்த பொன்னாடை போர்த்தி எங்களுடைய மகிழ்வை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை. அதைத்தான் நம்முடைய பேராயர் அவர்கள் தனி மனிதனுடைய மனமாற்றத்தை பற்றி சொன்னார். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நான் எங்கு சென்றாலும் ஒரு பஞ்சை சொல்லுவேன். அந்த பஞ்சை நான் உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி பூச அன்புக்குரியவர்களே, நாம் யாருன்றது முக்கியமே கிடையாது. நாம் யாருன்றது முக்கியமே கிடையாது. நம்மக்கிட்ட யார் இருக்கிறார்ன்றது தான் முக்கியம். ஆண்டவன் இறை வார்த்தையின் மூலமாக நம்முடைய காது வழியாக இறைவனோ நம்முடைய உள்ளத்தில் வந்து தங்கியிருக்கிறார். நற்கருணை திரு ரத்தத்தின் மூலமாக நம்முடைய உடலில் தங்கியிருக்கிறார். அதனால் நாம் யாருன்றது முக்கியமே கிடையாது. நிறைய படிப்பாளியாக பெரிய பொறுப்பில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாம் யாருன்றது முக்கியமே கிடையாது. நம்மக்கிட்ட யார் இருக்கிறான்றது தான் முக்கியம். அதோடு நாம் யாரை வெளிப்படுத்துகிறோம் என்பதும் மிக மிக முக்கியம். இன்றைய தினம் காணிக்கையை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்ன உடனே உங்களில் இருக்கின்ற இறைவன் மூலமாக இந்த சிறைப்பணிக்கு உங்களுடைய காணிக்கையை எங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பணிக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியும் சிறப்பாக இந்த பணி நிரபராதிகளுக்கு சென்று அடைய உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாரம் நம்முடைய பங்கிலே ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் நம்முடைய பேராயருடைய வருகை பங்குக்கு மிகப்பெரிய உற்சாகமுடைய வருகை. சிறைப்பணியினுடைய பிறரன்பு பணிகளாக இருந்தாலும் நம்முடைய பங்கு என்கின்ற சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வும் ஒரு நிறைவும் தான். ஆகவே இன்றைய நாளில் வருகை தந்து நம்முடைய இந்த பங்கினுடைய திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்க நம்முடைய பேராயர் அவர்கள் வருகை தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே அவருடைய வருகை, அவருடைய சிறப்பு மறைவுரை, சிறப்பு ஆசை, அவருடைய எண்ணம், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய நம்பிக்கைகள் மறைமாவட்டம் ஆற்றக்கூடிய எண்ணற்ற ஏராளமான பணிகள் மறைமாட்டம் அல்லாமல் தமிழக ஆயர் பேருடைய தலைவராக, இந்திய ஆயர் பேருடைய துணைத் தலைவராக என்று பல பொறுப்புகள் அவ்வளவு ஒரு காமன் கம்போஸ்டாக வித் செரெனிட்டி ரொம்ப அழகாக பணி செய்கிறார். எல்லாரையும் அரவணைத்து நிதானமாக ரொம்ப அற்புதமான ஒரு ஆயரை நாம் பெற்றிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே நம் பங்கின் சார்பாக பங்கு தந்தையிட முறையில் நம்முடைய பேரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நாம் கௌரவப்படுத்துவோம். உங்கள் அனைவரையும் அன்போடு கரவொலி எழுப்பி நம்முடைய பேரர் அவர்களுக்கு அன்போடு நன்றிகளை நாம் சொல்லுவோம். பேரர் அவர்கள் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம் பங்கிலிருந்து பல உதவிகளை
அவருக்கு நாம் செய்வோம். ஆக இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பேராயர் உள்ளத்தில் நிறைய ஏழை குடும்பங்கள் வருவார்கள். நம்முடைய லோயாலா மெட்ரிகுலேஷன் பள்ளி வெகு சிறப்பாக நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். நிறைய மாற்றங்கள் கொடுத்து கொண்டு பங்களவிலும் சரி அனைத்து மக்களும் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தருணத்தில் நம்முடைய பள்ளியினுடைய சார்பாக ஏழைகளுக்காக சிறப்பு பரிசை ஒரு அடையாளமாக நாம் கொடுத்து இன்னும் நிறைய ஏழைகளுக்கு செய்ய நம்முடைய பேராயருக்கு நாம் வாக்களிப்போம். ஆசிரியர்கள் ஒரு சிறிய அன்பளிப்பை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். இதைத் தொடர்ந்து நிறைய அன்பளிப்பை ஏழை குடும்பங்களுக்கு நாம் வழங்குவோம். கரவொலி எழுப்பி நம்முடைய பேராயர்களுக்கு நன்றிகளை நாம் தெரிவிப்போம். பள்ளியின் ஆசிரியர்கள் லோயலா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக தாளாளரோடு இணைத்து நம்முடைய பேராயருக்கு சிறப்பு பரிசு அன்புக்குள்ளே ஞாயிறு அறிவிப்புகளை கொடுத்து விடுகின்றேன். அதைத் தொடர்ந்து நாம் திருப்பலியின் நிறைவு பகுதிக்கு செல்வோம். இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறு தூய கன்னிமரி அமலோற்ப பெருவிழாவை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். நாளைக்கு நாம் அதை சிறப்பாக செய்யவிருக்கின்றமாகவே இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த குறிப்பாக நம்முடைய மரியாயின் ஜபக்குழுக்கு அனைத்து மரியாயின் சேனையினர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 76,849 ரூபாய். இன்றைக்கு மதியம் 11 மணி திருப்பலி முடிந்தவுடன் அமலோற்ப அன்னையினுடைய அந்த பெருவிழாவை முன்னிட்டு தூய கிருபை நேரமானது ஒப்புக் கொடுக்கப்படும். 12 மணிக்கு நாம் அதை தொடங்கவிருக்கின்றோம். நோயாற்றவர்களுக்கான சிறப்பு திருப்பலி நாம் அதை இப்பொழுது நிறைவேற்றாமல் பிறகு ஜனவரி மாதத்தில் வைத்துக் கொள்வோம். பங்கு தந்தை வருகின்ற சனிக்கிழமை அனைத்து நோயாளிகளை சந்தித்து திருவிருந்து வழங்கி கிறிஸ்மஸ் பரிசினை வழங்குவார்கள். உங்களுக்கு பங்கு அலுவலகத்திலிருந்து அறிவிப்பாக கொடுக்கப்படும். அன்பிய கூட்டங்கள் பற்றிய அறிவிப்பு வருகின்ற திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பிரிட்டோ அன்பியம் திருமதி ஷீலா லூதசாமி இல்லத்திலும், வருகின்ற திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் அன்பியம் திருமதி தேவி அலெக்ஸ் இல்லத்திலும், வருகின்ற சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பவுல் அன்பியம் திருமதி வெண்ணிலா செல்வராஜ் இல்லத்தில் நடைபெறும். கிறிஸ்துமஸுக்கான நம்ம பகிர்வை ஏறக்குறைய திருவிழா நாட்களில் 3 பங்குக்கு நாம் செய்தோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த முறை 7 கிராமப்புற பங்குக்கு நாம் நம்முடைய பங்கிலிருந்து உதவி செய்கின்றோம். சென்னை சமூக சேவை மையத்திற்கும் நாம் உதவி செய்ய ஏறக்குறைய கிறிஸ்துமஸ்க்கு உங்களுடைய பேர் ஆதரவோடு 7 பங்குக்கு நாம் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பங்குகளுக்கு உதவி செய்கின்றோம். அவருடைய பரிசுகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பியுங்கள். இன்றைக்கு கூட இறுதி பாடலின் போது கொடுக்கலாம், அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம். கிறிஸ்துமஸ் உதவி பெற விரும்புவோர் பங்கு அலுவலகத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு. கூடுமான அளவுக்கு பிங்க் கலர், அது மகிழ்ச்சியின் கலர். ஆகவே அந்த கலரில் வர முயற்சி எடுக்கலாம் கூடுமான அளவுக்கு. பிறகு அன்றைய நாள் முழுவதும் 8-9 திருப்பலிகள். சாயங்காலம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 5 மணி ஆங்கில திருப்பலியும் 6:30 மணி தமிழ் திருப்பலி சற்று மாற்றம் செய்யப்பட்டு சாயங்காலம் 5:30 மணி பைலிங்குவல் திருப்பலியாக ஆங்கிலமும் தமிழும் கலந்த திருப்பலி கொடுத்து 6 மணி திருப்பலி முடிவடையும். முடிந்தவுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நம்முடைய ஜோனல் வாயிலாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் சாயங்காலம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். அதே போல கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ரொம்ப அழகாக சென்று இதுவரைக்கும் 17 அன்பியம் முடித்திருக்கின்றோம். இந்த வாரம் 16 அன்பியங்கள் உங்களுக்கு பங்கு அலுவலகத்திலிருந்து அறிவிப்பானது வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பலி நிறைவிலே நம்முடைய 3 திட்டங்களை நம்முடைய பேராயர் அவர்கள் துவங்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாத்திமா அன்னையுடைய பாதுகாவலில் எப்பொழுதும் வாரம் வாரம் சிறப்பு ஆசிரியரை நாம் பெற்றுக்கொண்டு அன்னையிடத்தில் சொல்லிவிட்டு நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கைக்கு செல்கின்றோம். இதிலே நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய பாத்திமா அன்னையுடைய சுரூபத்தை ஏந்தியவாறு இறுதியிலே நமக்கு சிறப்பு ஆசிரியரையும் வழங்குவார்கள். எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பங்கின் பாதுகாவலை பாத்திமா அன்னையுடைய பாதுகாவலை நம் குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பு ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது அன்னையின் பரிந்துரையால் தங்கி என்றும் உங்களை வழிநடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். 3 திட்டங்களை நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய பங்கிலே துவங்கி வைக்கின்றார். குறிப்பாக நம்முடைய கோடம்பாக்கம் பங்கு ஏறக்குறை 2300 குடும்பங்கள் உள்ளடக்கியது. நம்முடைய மறை மாவட்டத்தில் குடும்ப அளவில் பெரிதாக இருந்தாலும் ஆன்மீக அளவில் நாம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம இந்த நேரத்தில் சினட் ஆஃப் த சினடாலிட்டி இல்லையா, கூட்டு ஒருங்கியக்க அதனுடைய அடிப்படையில் நம்முடைய பங்கில் உள்ள ஏழைகள் எளியவர்களுக்கான திட்டத்தை நாம் தொடங்குகின்றோம். முதலில் புனித பாத்திமா இனிய இல்லம் திட்டம், குறிப்பாக நம் பங்கில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள் விடோஸ், பிறகு அதோடு ஏழை குடும்பங்கள், ஏழை பள்ளி மாணவர்கள், அதோட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒவ்வொரு மாதமும் அதை நாம் செய்யவிருக்கின்றோம். ஜோனல் வாயிலாக ஏறக்குறைய இந்த திட்டத்தை ஒரு கட்டத்தில் தொடங்கி வைத்தவர் நம்முடைய பேராயர் அவர்கள் தான். குறிப்பாக மணலி புதுநகரில் பங்கு தந்தையாக இருந்தபொழுது அவர் சொன்னார், நிறைய இந்த ஏழை குடும்பங்களுக்காக செய்யுங்கள், குறிப்பாக கைம்பெண்களுக்காக. அப்போ சொன்னது அங்கேயும் நாம் தொடங்கினோம். ஆக இங்கே சிறப்பாக புதிய வடிவில் தொடங்கவிருக்கின்றோம். அதை தொடர்ந்து நாம் இலவச கல்வியை நாம் கொடுக்கின்றோம். யாருக்குள்ள பங்கிலே 3 இடங்களில் ஏறக்குறைய 300 பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி நம்முடைய பேராயருடைய ஆசியோரோடு. 3வது திட்டம் குடும்ப மேம்பாடு திட்டம், கவுன்சிலிங். குறிப்பாக இன்றைக்கு திருமணம் குடும்பம் பற்றிய சிறப்பு பாடத்தை படிக்க பேராயர் அவர்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். அதற்காக எப்பொழுதும் நன்றி கடனாக இருக்கின்றேன். அதை பங்களவில் நாம் செயலாக்கம் புரியதான் ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் நாம் ஆரம்பிக்கிறோம். ஏறக்கூடிய ப்ரொஃபஷனலான குருக்கள் அதோடு பொதுநிலையை வைத்து நாம் தொடங்க இருக்கிறோம். ஆகிய நம்முடைய பேராயர் அவர்களுடைய அற்புதமான உள்ளத்தில் குடும்பங்களை வலுப்படுத்த, அதனால தான் மாதாவரத்தில் சிறப்பாக குடும்ப பணிக்கான ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் ரொம்ப பெரிதாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே பேராயருடைய அழகான எண்ணங்கள் நம்பிக்கைக்காக நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியாக மாறட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். பேராயர் அவர்களை அன்போடு வெளிப்படத்திற்கு முன்பாக வர கேட்டுக்கொள்கின்றேன். 3 திட்டங்கள் நம்முடைய பங்கில் பேராயர் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார். இந்த கூட்டு ஒருங்கியக்க சினட் ஆஃப் த சினடாலிட்டி முன்னிட்டு முதலிலே ஏழை குடும்பம் திரும்ப ஸ்டீஃபன் வெரோனிகா அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக தையல் இயந்திரத்தை வழங்குகின்றோம். பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய கைம்பெண்களுக்கு சிறப்பு செய்கின்றோம். இது அடுத்த இந்த மாதத்திலிருந்து நாம் தொடங்குகின்றோம் இல்லையா. வருகின்ற 13ஆம் தேதியை பாத்திமானியுடைய நாளை நினைவு முன்னிட்டு இனிய இல்ல திட்டத்தை நாம் தொடங்குகின்றோம். அதோடு மளிகை பொருட்கள் திருமதி விக்டோரியா அவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம். இது ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நாம் செய்கின்றோம். யாருக்கு ஒவ்வொரு மாதம் 30 குடும்பங்களுக்கு நாம் வாழ்வாதாரத்தை நாம் கொடுக்கின்றோம். பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சாம்பிளாக ஒருவரை மட்டும் இப்போது வைத்து, அதே போல வாக்கர் திருமதி பிரபா அவர்கள் பெற்றுக்கொள்ள, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு
ஏற்பாடுகளை நாம் செய்கின்றோம். வாக்கர் வழங்கணும். சில நேரங்களில் ட்ரை சைக்கிள், அவங்களுக்கு என்ன தேவையோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை ஒவ்வொரு மாதமும் நாம் செய்யவிருக்கின்றோம். அதுபோல் பள்ளி உபகரணங்கள், ஏழை குழந்தைகளுக்கான பள்ளி உபகரணங்களை ஒவ்வொரு மாதமும் வழங்கவிருக்கின்றோம். அடோனா ஸ்டெஃபினா பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, வாங்கிக்கொள்ள அடோனா ஸ்டெஃபினா வாங்கிக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆல்டர்கள் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் நம்முடைய பங்கில் அனைத்து குடும்பங்கள் இனி இல்ல திட்டத்தின் வழியாக பயன்பெறுவார்கள். அதுபோல இலவச கல்வி திட்டத்தையும் நாம் இன்றைக்கு பேராவில் தொடங்கி வைக்கின்றார். நம்முடைய 3 இடங்களில் இலவசமாக கல்வி வழங்கவிருக்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு வளனரசு மற்றும் திருமதி ரோசி போஸ்கோ தமிழ் சோனியா நம்முடைய பேராயரிடமிருந்து ஐடி கார்டை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவருக்கு வழங்கப்படும், எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள். கரவொலி எழுப்பி புதிய திட்டம் நம்முடைய பங்கில் இலவசமான கல்வியை வழங்கக்கூடிய திட்டத்தை பேராயர் அவர்கள் தொடங்கி வைக்கின்றார். 12 ஆசிரியர்களை நியமனமாக வைத்து 300 பிள்ளைகளுக்கு நாம் இலவசமான கல்வியை வழங்குகின்றோம். சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். பேராயரிடத்தில் 3வது திட்டமாக நம்முடைய பங்களவில் குடும்ப மேம்பாடு திட்டம், ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் நாம் தொடங்குகின்றோம். ஜனவரி மாதத்திலிருந்து நம்முடைய பேராயருடைய அந்த உத்வேகத்தால் அவருடைய ஆலோசனை பேரில் அதற்கான பொறுப்பாளர்கள் திரு சாம் அபி அவர்கள் ஐடி கார்டுகளை பேராயரிடம் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். ப்ரொஃபஷனலாக பல ஆண்டுகளாக பள்ளிகள் பங்குகளுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பங்களவில் நாம் தொடங்குகின்றோம். ஜனவரி மாதத்திலிருந்து கெட்சமன் நகரில் உருவாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சேர்த்து நம்முடைய 10th 11th 12th பிள்ளைகள் அவர்களுக்கான சிறப்பு பரிசை வழங்கவிருக்கின்றோம். குறிப்பாக ஃப்ரேம், மடல், கேஷ் அவார்ட் ஆக நம்முடைய பேராயர் அவர்கள் சிறப்பாக எல்லாரையும் உற்சாகப்படுத்துகின்றார். அந்த விதத்தில் 10th ஸ்டாண்டர்ட் கிரேஸ் ஹாசனி 500க்கு 494 மார்க் பெற்று முதலிடம் பெறுகிறார். பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். பெற்றோர்கள் சந்தோஷ் நாதன், ஸ்மித் சந்தோஷிக்கு வாழ்த்துக்கள். முதலிடம் பெறுகிற கிரேஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 500க்கு 489 மதிப்பெண் பெற்று பங்களவில் 2வது இடம் பிரசன்னா பெர்னாண்டோ, அவருடைய பெற்றோர் ஜூடி பெர்னாண்டோ, ரோஸ் மலர் வாழ்த்துக்கள். பேராயர் அவர்கள் நம்முடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்த கல்வி மிக மிக முக்கியம். ஆகவே கல்வியினால் சமூகம் உயர்கிறது, குடும்பம் உயர்கிறது, திரு அவை உயர்கிறது. 3வது இடத்தை 10ஆம் வகுப்பில் 500க்கு 484 மதிப்பெண் பெற்று ஆண்டவின் மரிய ஜுவைட்டா, சார்ல்ஸ் ஜாக்லின் மெட்டில்டாவுடைய பெற்றோர், சார்ல்ஸ் ஜாக்லின் மெட்டில்டா பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள். ஃப்ரேம், மெடல், கேஷ் அவார்டும் பங்களவில் நாம் வழங்குகின்றோம் பேராயருடைய கரங்களால். நன்றாக படியுங்கள், எல்லோரையும் உற்சாகப்படுத்துகின்றோம். 11th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் 600க்கு 563 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெறுகிறார் மரிய ஃபாஸ்டின் அவர்கள், அவருடைய பெற்றோர்கள் தாமஸ் மெரிட்டாவுக்கும் வாழ்த்துக்கள். சீக்கிரமா வாங்க. 11th ஸ்டாண்டர்டில் 600க்கு 563 மதிப்பெண் பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் த பாரிஷ் லெவல். ஜெனிட்டா சௌபர்னிக்கா 547 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம், அவருடைய பெற்றோர்கள் எட்வர்ட் மேரி சாந்திக்கும் வாழ்த்துக்கள். ஜெனிதாவுக்கும் பாராட்டுக்கள். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். குழந்தைகளை நாம் உற்சாகப்படுத்த நன்றாக படியுங்கள். 3ஆம் இடம் 465 மதிப்பெண் பெற்று 600க்கு 3ஆம் இடம் இவான் ஜோஷுவா மற்றும் ஜீன் செலஸ்டீனா 2 பேரும் 3ஆம் இடத்தை பெறுகிறார்கள். பெற்றோர்கள் எட்வின் பிராங்க்லின், ஆஞ்சலா, ஜான் தம்புராஜ், மோசி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். குழந்தைகள் சீக்கிரம் வாங்க. இவான் 11th ஸ்டாண்டர்ட்.
கடைசியாக 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்பு நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லுகின்றோம். சிறப்பான வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். 12th ஸ்டாண்டர்ட் இன்ஃபன்ட் ஜீவன் 578 மதிப்பெண் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஜோசப் ஜூடி அவளுடைய பெற்றோர்கள் இன்ஃபன்ட் பெற்றோர். கரவொலி எழுப்பி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். 12th ஸ்டாண்டர்ட் இன்ஃபன்ட் ஜீவன் இன்ஃபன்ட் ஏஞ்சல் ரோஷினி 2ஆம் இடம், 3வது இடம் ஆனி கெரென்சா. ஃப்ரேம் மெடல் வித் எ கேஷ் அவார்ட் நாம் வழங்குகின்றோம். முதலிடம் இன்ஃபன்ட், 2வது ஏஞ்சல், 3வது இடம் ஆன் கெரென்சா. பாருங்கள், பேராயர் அவர்கள் பொறுமையாக நம்முடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்துகின்றார். மிகுந்த மகிழ்ச்சி. இறுதியாக சிபிஎஸ்இ அதனுடைய பள்ளியில் முதலிடம் பெறுபவர் ஜோஷுவா 468 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெறுக ஆனந்த், அனிதா, பிரிசிலா மேரி. கரவொலி எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். ஜீன் செலஸ்டினா இருக்காங்களா? ஜீன் செலஸ்டினா, எஸ், மாறி வந்திருக்கு. அதே போல ஏஞ்சல் ரோஷினி, ஸோ வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய பேராயுடைய வருகை, அவருடைய அழகான உடனிருப்புக்கு வாழ்த்துக்கள். இறுதி பாடல் இப்பொழுது பாடப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துமஸுக்கான பரிசு பொருட்களை கொண்டு வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை பங்கு சார்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய பேராயருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து அவருடைய பணிக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி பாடல் பாடப்படும். அவ்வப்பொழுது கிறிஸ்துமஸுக்கான பகிர்வை நீங்கள் கொண்டு வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உதவி பங்கு தந்தை பெற்றுக்கொள்வார்கள். இறுதி பாடல். போற்றிடுவோம்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.